ஐவராஜாக்களோடு இடைபிரியாமல் வாழ்ந்திருக்கணும். உன்னுடைய ஆசீர்வாதம் கொடுத்தனால் மிக சந்தோஷம் அடைந்தேன். நல்லது. ஆனால் அண்ணா உன் பாதத்தை மனித போது நீ ஒரு குரத்தியாகவும் உன் இளைய மன்னவர் ஆகப்பட்ட சகாதேவரை ஒரு குழந்தையா கையில ஏந்திக்கணும் ஆமா அப்படின்னு சொன்னியே. நானும் குரத்தியாக உருவத்தை மாத்தி என் மன்னவரை கை குழந்தையாக நான் கொண்டு வந்துக்கிறேன். இப்ப நான் எங்க போகணும், என்ன செய்யணும், எனக்கு என்ன வேலை? அதுக்கு என்ன லட்சுமணா, இந்த அளவுக்கு வேதனை இல்லாம வந்து சேர்ந்திருக்காரு. பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணு கட்ட பிற்பாடு தான் சூரிய நமஸ்காரம் பண்றானோ. ஆமா, ஏன்னு கேட்டா இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? அன்னைக்கு அந்த துரியோதனம் கூட்டி அந்த தண்டசோத்துக்கார சகுனி கூட இருந்தானே. துரியோதனால எந்த தவறும் கிடையாது. அந்த தண்டசோத்தின வந்த சகுனி பண்ண வேலைதான் மாத்திரமோ. கூட்டு சூது பகடை ஆடுறானே. துரியோதன முண்டன்னு இல்லையான்னு நம்ம சொல்றோமா, நல்ல வைக்கன்னு சொல்றோமே. இருந்தாலும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கேளும் சபையோர்களே, இந்த பகடை ஆடுறதுல நான் பந்தயம் கட்டுறது மட்டும்தான் என் வேலை. இந்த தாழை கட்டை எடுத்து போடுவாரு பாரு, அவர் எங்க மாமா சகுனி வேலையா, தாய் மாமா. அவர் என் நடுவுட்டு விளக்கு அவரு போட்டா சரிதான், நான் பந்தயம் மட்டும் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னானே. அவன் சொன்ன பிற்பாடாது இவங்களுக்காக நான் ஒரு முண்டம் கடக்கிறேன் 5 பேருக்கும். எங்க மாமா இருக்கிறாரு, இந்த தாழை கட்டி அவர் தான் எடுப்பாரு. பந்தய கட்டத்தை நான் கட்டுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை அவன் சொல்லி இருந்தா அந்த தாழை கட்டையை நான் எடுத்திருந்தா அந்த சகுனி செய்ப்பானா, அந்த துரியோதனை செய்ப்பானா, இந்த காட்டுக்கு வந்திருப்பீங்களா? என்ன பண்ணா? விதி யார விட்டது, நடந்தது நடந்து அறிவிட்டது. இனிமே நடக்க போவது என்ன? அப்படி நடக்க வேண்டுமானா இப்ப நான் எங்க போவது, எனக்கு என்ன வேலை? புறத்தியாக வாமா சொல்றேன்னு சொன்னி, இப்ப எங்க போவது? கூறி செல்ல வேண்டும். இப்ப வனத்துல இருக்கிறீங்களே இல்லையா? ஆமா. நேரா நீ அஸ்தினாபுரி போகணுமா? எங்க போகணும்? அஸ்தினாபுரிக்கு போகணும். பாவியாகப்பட்ட சகுனிகள் எனக்கு என்ன போக சொல்றேன். சரி, ஆனால் அன்று இடத்திலே நான் சபதம் செய்திருக்கிறேனே. எப்படி? ஆனால் அடிய வைக்க வேணுமானால் 12 துளைத்து ஓராண்டாக்கி அதாசத்தை துளைத்து எண்ணெய்க்காக இருந்தாலும், ஆனால் அங்கத்தை பிளந்து உதிரத்தை ஒரு எண்ணெயாகவும் பைக்கூச்சி எலும்பை எடுத்து ஒரு சீப்பாகவும் மணியாமுலை எடுத்து புஷ்பமாக வைப்பேன். சண்டாள பாவி என்று சபதம் கூறி விட்டு வந்தேனே. இந்த 13 முடியாமல் இந்த பாவியாகப்பட்டவன் இடத்தில் அங்கு இருக்க
இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் சென்றால் ஆமா நான் தான் பாஞ்சாலி என்று தெரிந்து விட்டால் என்னை மீண்டும் 13 வருஷம் ஓட்டி விடுவானே அந்த இடத்துக்கு நான் எப்படி என்ன போவது? நான் சபதம் செய்தேன், நான் போக மாட்டேன்னு சொல்றியே. ஆமாண்ணா, எந்த உருவத்தோடு நீ சபதம் செய்த? பாஞ்சாலியாக இருக்கும்போது சபதம் செய்த. இப்ப உருவத்தை மாத்திக்கிறியா இல்லையா? ஆமா. அப்ப போலாமா இல்லையா? போனாலும் நான் தான் பாஞ்சாலி என்பது தெரிந்து விட்டால் சரி, பாவியாகப்பட்டவன் மீண்டும் காட்டுக்கு அனுப்பி ஆமா. 13 துளைக்கு தான் நாடு விடுப்பேன் என்று சொல்வாரே. ஆனா என்னை போக சொல்றியே, நான் தன்னந்தனிமையோடு எப்படி அண்ணா அங்க போவது? அதுக்கு இல்ல, கொஞ்சம் போக சொல்றேன். துரியோதன வீட்டுல போய் இலை போட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் போக சொன்னா கிடையாது. துரியோதனுடைய மனைவி இல்லையா பானுமதி? பானுமதி பெருந்திருவானை. ஆமா, நம்ம அண்ணமாவா? ஆமா, அது புரிய துரியோதனை கொடுத்து இல்லையா? கொடுத்துருக்கிறோம். அந்த துரியோதன மனைவிக்கு நீ குறி சொல்லணும். குறி சொல்லணுமா? அப்படி குறி சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பணக்கார திமிரு. தங்கம் வழி இருக்கும், கோமேதகம், இதெல்லாம் முத்து ரத்தினம் கோமேதகம் வைடூரியம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் வாரி அந்த கூடையில கொட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு வானாங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமா. அப்புறம் என்ன கேட்கணும்? நெல்லு செந்நெல் கேட்கணும். ஏன்னு கேட்டா குறிப்பா நெல்லை மட்டும் ஏன் கேட்க சொல்றேன்னு கேட்டா, துரியோதனன் கையில வந்து தனரேகை ஓடுது. இப்ப ஊர்ல பாரு, யாருக்காக நம்ம வேற நெல்லி வாங்கி வந்து விட்டோம்னா ஒரு நெல்லை மகராசி முத அள்ளி கொடுத்தாங்கன்னா அது எக்கச்சக்கமான விளைச்சலாம் வேலையும். 10 மூட்டை விலை எடுத்து 20 மூட்டை அங்க வந்து விளைச்சல் நல்லா அமோகமா இருக்கும். ஆமா, சில பேர் ஒரு ராசி இல்லாதவங்க கொடுக்குறாங்க, அது கதிரிலே சாவியா போடும். ஆமா ஆமா. உன் வீட்டுல எப்படி? என் வீட்டுல என்ன கேளுங்க, வெறுநெல்லி என் வீட்டுல தான் இருக்கும். 20 மூட்டை கம்பியில கொட்டி வச்சுக்கிறேன். ஆமா, அப்படியே அடுத்த உடனே காய வைக்காது. அதெல்லாம் காயெல்லாம் வைக்க மாட்டேன். எடை குறையுமா? அப்படியே நம்ம கம்பியில கொட்டுறோம். ரைட்டு. இந்த புது பாலத்துல வெறுநெல்லி யாரு விற்கணும்னு கேட்டா லட்சுமணன் ஒரே ஆள் தான். எங்க இருந்து வேணாலும் வருவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க, கொண்டு போய் விடுவாங்க, நாத்து விடுவாங்க. 16ஆம் நாத்து பாத்துனாக்கா ஒண்ணு கூட வெளியே தலையை காட்டாது. நான் வரும்போது பேசிக்கினாங்க, லட்சுமணன் வீட்டுக்கு நம்ம வெறுநெல்லி வாங்கின போனோம்னா மொரத்தை எடுத்து தாண்டி போகணும், அட கண்ணாடி பறிச்சு வாங்குறதுக்கு நிறைய அப்படின்னு பேசிக்கினாங்க. என்னை அப்படி சென்று குறிவுரைத்து, ஆமா, அத துரியோதன தன வேக உள்ள எங்களுடைய குழந்தைனாருடைய கையினால் சென்னல வாங்கணும். அந்த பொம்பளை தனமா கொண்டு போட ஒரு நம்ம வந்து அண்ணன் பொண்ணு பானுமதி உங்க வீட்டுக்காரி இல்லாத தலையிருக்கு, நீ வாழ ஆடலாமா? அவரு கையால போட சொல்லுமா? போட சொல்லு. எப்படி நான் பெருந்தன்மையா சொல்றேன் பாரு. ஆமா, அப்படி நான் கேட்கணும், குறி சொல்லணும் சொல்றியே. ஆமா, நான் ஆதியிலும் குறைத்தி அல்ல, பாதியிலும் குறைத்தி அல்ல, தற்சமயமாகப்பட்டது இந்த குறைவேடமாகப்பட்டதை கொண்டு வந்திருக்கிறீங்க அண்ணா. என்னை குறி சொல்ல சொன்னால் எனக்கு வருங்காலம் எனக்கு தெரியுமா, போங்காலம் தெரியுமா, நடக்கக்கூடியது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு கேட்டா நான் எப்படின்னா குறி சொல்றது? எங்க ஊத்தியாரி சாஸ்திரத்துல மிகுந்துவான். இவன் கையில இருக்கிற வரைக்கும் தானா அங்க வீட்டுல என்ன நடக்குதோ எல்லாம் தானா வரும் உனக்கு. அப்படி வருதுனாலும் ஆனா இம்மா நாள் இல்லாத காசி குண்டில காசி போட்டிடா தில்லி அஸ்தாபுரம் போக வேணும் என்று சொல்றியே. இப்ப நான் தில்லி அஸ்தாபுரத்துல அடி எடுத்து வைக்க நான் போவேனால், ஆனா நீ இல்லாமல் என்னால தன்னந்தனிமையாக போக முடியாது. நான் இல்லாத போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் பெரியவங்க சொன்னாங்க, புண்ணியமா போகுதுன்னு புது படம் எடுத்து கொடுத்தாலும் வீட்டு முன்னால போய் மழை போட்டு பாக்குறாங்க, சரியாக்குதானு. இதான் ஓசல கொடுத்தாங்களே, கடவுள் காட்டுவார தவிர வீட்டு வரையும் அப்படின்னா இருந்தேன். இதுவரை நான் கூட நீ ஒரு துணியா இருந்த, நான் போகக்கூடிய இடமாகப்பட்டது இல்லையா அஸ்தாபுரம். அஸ்தாபுரத்துக்கு நான் அடி எடுத்து வைக்க வேண்டுமானால் உன் உறுதுணை இல்லாமல் என்ன நாங்க போக முடியாது. நீ கூட நான் வரமா அப்படின்னு சொன்னா நான் நம்பி நான் போறேன், இல்லன்னா என்னால போக முடியாது. திட்டவட்டமா சொல்லிட்டேன். வேதனையா போச்சு. நம்ம பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு இவங்க கூட போனா அங்க இதை கூட கம்முன்னு விட்டுருவான். என்ன பார்த்தான்னு வச்சுக்க, தேவராம் பாரு இந்த தேவடியா மாவன் அந்த துகிலூரியிற நேரத்துல எதுக்குமே கண்ணுக்கு தெரியாத நின்று அம்மா சேலை கொடுத்து அனுப்பணும். சேலை உரு என் கை சோர்ந்து மேய் சோர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி நான் தான் முத எதிரி. என்ன உருசின்னு கொரிக்காமத்துல கட்டி வச்சு ஒதுக்க மாட்டோம். தேவந்தாம்பா தம்பி சாத்தகி இவனையும் ஒதுக்க மாட்டாங்க. அதுதான் நீ எத்தனை எனக்கு தேத்து மாத்த சொன்னாலும் சரி போ, நான் வரேன்னு சொல்லு. நான் அஸ்தாபுரம் போறேன், இல்லைன்னா போக முடியாது. சரிப்பா சரி போ, நான் வரேன் போ. அண்ணா நீ வா வார்த்தையா சொல்லிட்டு நீ வரமா போமா சொல்லிட்டு
அங்க என்ன சேர்ந்து நம்ம அண்ணி இருக்கிறாங்களா 2 பேரு ஆ. மாமா ருக்மணி 2 அண்ணி அவங்க கூட நீ சந்தோஷமா நான் என்ன அனுப்புற நினைப்பு இல்லாம நீ அவங்க கூட சந்தோஷமா இருந்துட்டீன்னா நான் போகக்கூடிய இடத்துல நான் என்ன ஆகணும் எனக்கு தெரியாது வரமா போ அப்படி என்று சொன்னால் நீ எப்படி வருவ இந்த உருவத்தோட வருவியா நீ எந்த உருவத்தோடு என் கூட வருவ நான் வரமா போமா அண்ணா உன்னை எப்படி நம்பறது வாயால சொன்னா சரி வராது. வாயால சொன்னா எனக்கு சரி வராது ஒரு பேப்பர் வாங்கி எழுதி கையெழுத்து போட்டு ஸ்டாம்ப் போட்டு ஓட்டி கொடுக்குறேன் நானு என்னமா இது நூறேதான் இருந்தாலும் இல்லண்ணா என் கூட இப்படியே வரையா அந்த உருவத்தோடு நீ எப்படி வருவ எந்த விதமா என் கூட வர என் பாய் அகஜேனி ஒரு வந்தால் ஒரு வெடித்து என் மனைவி மக்களை எல்லாம் விழித்து போட்டு என் தம்பி சாத்தையும் விழித்து போட்டு நான் என்ன பண்ணுவேன் ஒரு கருவண்டா ஒரு வெடித்து அங்க இருந்து பறந்துக்கினே வந்து கூட வந்துருவேன் அண்ணா தில்லி ஆஸ்தாபுரத்துல ஏராளமான வண்டிகள் எல்லாமே இது சரி அதுல இருக்கக்கூடிய வண்டியில அண்ணனாக இருக்கக்கூடிய கோபாலக்கண்ணன் தான் வண்டாக வந்திருக்கிறார் என்பது ஏராளமான வண்டியிலே நீ எந்த வண்டா வந்துகிற அப்படி என்பது எனக்கு எப்படி என்ன தெரிவது ஏன்னா வண்டியில எக்கச்சக்கமான வண்டி இருக்கு. என்னடா வந்து தம்பி அது பி வண்டின்னு ஒண்ணு அட இருக்கு. கம்மி வண்டி அத தேடி புடிச்சு நட வந்து இருக்கும் என்ன கேளாம் கேளாம் சரி அதே பி வண்டி பின்னால ஓட்டமா தள்ளின்னு போவோம். குத்தினே போகும் அந்த அந்த சாணி வண்டி முன்னால ஓட்டமா தள்ளின்னு போவோம். ஆமா அதுல எந்த வண்டி நீ எந்த வாட்டமா ஊற்றுவ கறிக்காலம் போட்டோன்னா ஊற்றுவோம் கொஞ்சம் வாட்டமா அண்ணா ஓஹோ ஆனால் வண்டாக வருவது என்றால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏராளமான வண்டிகள் மேயும் போது சரி நீங்க தான் எந்த வண்டாக இருக்கிற அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அருண காலேஜ்ல 6 வருஷம் படிச்சவங்க கூட ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா எதுவுமே பண்ண முடியாது. கேக்குது பாரு கோர்ட்ல வக்கீல் கேக்குற மாதிரி கேள்வி கேக்குது பாரு கேட்கணும் அப்புறம் உன் தங்கச்சி ஆச்சு. அம்மா நீ எப்படி வர இந்த உருவத்துல வந்தா எனக்கு தெரியாது வண்டா வருவேன் வந்துருவேன் உன் கூடையில வந்து அமர்ந்துருவேன் அதான் வண்டாக வருவது யாராலமான வண்டி இருக்குது ஆமா எந்த வண்டி என்று உன்னை நான் கண்டுபிடிக்கிறது வண்டா வந்தா எனக்கு தெரியாது அப்படி நான் உன் கூடையிலே நான் வந்து அமர்ந்தேனாரா ஒரு கூட இந்த கோவில் தரும் கோவில் தரும் நீங்கள் வந்து அமர்ந்தாயானால் ஆமாம் இந்த கூடை இருக்கிறதே இப்ப லேசா காத்தடிச்சு அப்படி சுத்துது ஆமா வந்து நான் வந்துட்டேன்னு வச்சுக்க கரகர கரகரன்னு நீங்கள் வந்தாயானால் ஆமாம் கிர்ரு 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 சொல்லும் இந்த அறிகுறியை கண்டுபிடிச்சுக்கோ அறிகுறியை கண்டு அண்ணன் வந்து விட்டார் அப்படி என்பதை நான் குறி உரைக்க வேண்டும் ஆமாம் அப்படின்னு சொல்றீங்க அண்ணா என் சிரசு மேல இருக்கக்கூடிய கூடையாகப்பட்டது காத்தடிச்சுக்கு சோயலுதா இல்ல நீ வந்த அமததான் மேலே சோயலுதா அப்படி என்பது எனக்கு எப்படி தெரிவது காத்து அடிக்குதா மூக்கர் காத்து அடிக்குதா அப்ப கூட சோயலாம் இப்ப நம்ம நெல்லி அறுத்துக்கு ரேடியோ போட்டோம்னா அடிக்குது மூக்கர காத்து வந்து வளைச்சு வளைச்சு கொம்பு சுத்தி அடிக்குது இண்டாண்ட கோயில இருந்து அண்டாண்ட கோயில வாரி போடும் அப்ப அண்டாண்ட கருத்து வாரி இண்டாண்ட போடும் ஏற்பாடு பேசுவாங்க பாப்பா அவ தூக்கம் வந்து சேர்த்துட்டாள அவ தாண்டி வரா அலைஞ்சிக்கிட்டு போறா துணியெல்லாம் அவுத்து போட்டு போய் ஒரு தூசி ஒண்ணு பிடிச்சி கிள்ளுங்கடியே ரத்தம் வரும் ரத்தம் வருண்டியே ஐயா அவுத்து போட்டு போறோம் அதனால சிரசு மீது இருக்கக்கூடிய கூடை சோழ்ந்தால் நீ வந்திருப்பது எனக்கு தெரியாது சரி அதனால வேற எப்படியாவது நீ வருவியா எனக்கு இப்படி வந்தா எனக்கு தெரியாது அப்படியே நான் வந்து அமர்ந்து விட்டோம் இப்ப எம்மாத்திரமா பாலம் கொடுக்குது லேசா இருக்குது எம்மா கொஞ்சம் பாரம் கொடுக்கும் இந்த பகவான் இந்த பகவான்
பிற்பாடு லேசாக இருக்கக்கூடிய கூடையானது இப்ப லேசா இருக்கக்கூடிய கூடை கொஞ்சம் அழுத்தமா கொடுக்கும். கொஞ்சம் அப்படி அழுத்துற மாதிரி தெரியும். ஆமா அண்ணா ஆஹா அப்ப நீ வந்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுமா? அண்ணன் வந்துட்டாரு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றியே. ஆமா கொஞ்சம் பாரம் கொடுத்தா ஆமா நீ வந்துட்ட ஆஹா. அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்ன்றேன். ஆமா. அண்ணா ஆஹா. என் தலை மீது இருக்கக்கூடிய கூடை ஆ. எம்மா காக்கா குருவி பறகுது ஆ, ஆ. அது கூட 2 வந்து உட்காருக்கும் மேல. ஆனால் அது உட்காருவதினால் எனக்கு கொஞ்சம் லேசாக அழுத்துவது போல எனக்கு கொஞ்சம் பாரம் கொடுத்தால் ஆமா காக்கா குருவிகள் மேல உட்காந்துக்குதா இல்ல அண்ணாவாகப்பட்ட கோபால கண்ணன் நீதான் வந்து அமர்ந்துக்கிறியா அப்படின்னு எனக்கு எப்படின்னா தெரிவது? நான் வரும்போதே பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு வரும்போதே 1970 வரத கம்மியாட்டி ஒட்டி எதிர்க்க வந்தான். அதனுடைய கோளாறாவோ என்ன கண்டாவே தெரியல. நான் வந்து இதுங்கிட்ட மாட்டி போனாங்க இல்லண்ணா தலை மீது இருக்கக்கூடிய கூட பாரம் கொடுத்தா ஆமா காக்கா குருவிகள் உட்காந்தா கூட 2-3 கும்பலா வந்து உட்காரும். சரி அது உட்காந்தா கூட கொஞ்சம் பாரம் கொடுக்கும். நீ என்ன பண்ற? அந்த துரியோதன வீட்டுல உள்ள போய் உக்காந்துன்னு குடி சொல்லக்கூடாது. அப்படி எங்க உட்காந்துங்க? நடு வாசல்ல நடு வாசல்ல சாணி போய் மொழிவிட்டு 2 கந்து கோலம் எடுத்துட்டு ஒரு மணப்பழைய போட்டு உட்காந்துக்கின்னு குறி சொல்லிக்கினே இருக்கும் போது இப்படி உயரம் இல்லையா நீ கடக்கனால உயரம் பாரு. இந்த 3 பேர் 4 பேர் உட்காந்து எங்கடா கடக்கனால நேரா பார்க்கும்போது உனக்கு ஒரு அறிகுறி தெரியுமா? எப்படி எப்படி என்றால் அங்கே கருடன் பறக்கும் அம்மா அங்க இருந்து வயர் பாட்ட மட்டுமே இருக்கும். இப்ப எந்த கேள்வி விட்டு வச்சுக்கிறான் நாரையும் கிடையாது ஏரியில கொக்கு இருக்கும் நீர் கோயிலா இருக்கும். இப்பெல்லாம் எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது. அத்தனையும் சாப்பிட்டாங்க. எந்த கேள்வினை விட்டு வைக்கிறாங்க? சின்ன பிள்ளையில ஆட்டம் ஆடும்போது தாத்தா கூட எல்லாம் ஆடும்போது ஆமா காலையில கூத்து விடுற நேரத்துக்கு கூத்து விடும் நேரம் அந்த எங்க இருந்தாலும் கேள்வி சபைக்கு கலரி அப்ப அந்த கலரியில வந்து அது வட்டமிடும். ஆமா கையிலாழி எடுத்தருள் கண்ணனை அப்படின்ற பாசுரத்தை பாடிதான் நாங்க கூத்து விடுவோம் நாடகத்தை. ஆமா இப்ப எங்க வரப்போகுது முடியல. ஆனா இருக்கிற இடத்துல இருக்குது தான் இருக்குது. ஆமா நம்ம இடத்துல பல்ல அதனால கருடன் பறக்கும் மேலே வட்டமிடும். அண்ணன் கடற்கரை நாள் பார்த்து அண்ணனாகப்பட்டவர் தான் வந்து விட்டார் என்று சாடையை அறிந்து குறி சொல்லணும். ஆமா பானுமதிக்கு குறி உரைத்து சென்னையில பெற்று வரணும். இதானே அதோட மட்டும் இல்ல நீ இங்க இருந்து நேரா துரியோதன வீட்டுக்கு போறன்னு வச்சுக்க போனா அவன் சந்தேக பேர் வை அவனே சும்மா இருந்தா கூட இந்த சகுனி சும்மா இருக்க மாட்டான். கூட ஒரு ஆள் வச்சுக்கிறார் பேரு என்னடா மருமவன நாள் இல்லாத குறைச்சி புதுசான் யாரா நம்ம வீட்டுக்கு வராளே அம்மா ஊர்ல இருக்க நம்ம வீட்டை தேடின்னு வரால இவ யாரா இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டுருவனுவ. அப்ப தெரிஞ்சிடும். ஆமா அதனால நீ என்ன பண்ற? அஸ்தினாபுரி இருக்குது 66,000 வீதி. 66,000 வீதி. ஒரு வீதி ஒன்றுக்கு 66,000. ஒரு வீதிக்கு 66,000 வீடு. ஆமா மொத்தம் 435 கோடி 60 லட்சம் வீடு அஸ்தினாபுரி. 435 கோடி 60 லட்சம் வீடு. ஆமா ஆமா அந்த கோட்டை துரியோதன கோட்டை நடுமையமா இருக்குது. இந்த 4 திசையிலும் எந்த பக்கத்துல இருந்து போனாலும் 2.25 நாள் ஆகும் துரியோதன கோட்டையை போய் பிடிக்கிறதுக்கு. நீ குதிரை மேல போனாலும் எப்படி போனாலும் 2.25 நாள் ஆமா ஆகும். ஆமா அதனால சனி மூல வாட்டமா முதல் போய் இறங்குற. ஒரு சனி மூலையா போய் ஒரு இடத்துல இறங்கி இப்போ ஒரு அரபு பிடிக்கிறாங்க. சனி மூலையில முத கை வை. ஆமா அது போல சனி மூலையில இறங்கி அங்க குழந்தைக்கு பால் வாங்கி ஊத்துற மாதிரியும் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுப்பது போலவும் குறி சொல்ற மாதிரியும் கூட மரம் கட்டுற மாதிரியும் இந்த சாந்து கொட்டாஞ்சி விக்கிற மாதிரியும் தாம்பு கவுரி விக்கிற மாதிரியும் ஆமா இப்படி எல்லாம் சாடு காட்டி போகணும். அப்படி எல்லாம் சைகை காட்டிக்கணும். சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதான் சரி. இந்த பிள்ளைக்கு 10 ரூபா வாங்கி பால் வாங்கி கொடுக்கணும். அதாம்மா இப்படியா கொஞ்சமா ஒரு ஊடான வந்து போனா துரியோதன வீட்டுக்கு போயிடலாம். அப்படிதானே? ஆமா அண்ணா வார்த்தையை நான் எப்போதும் தட்டுவது கிடையாது. சரி அதனால இப்போது நான் குறி சொல்ல போறேன். ஆனா நான் போய் அஸ்தாபுரம் போறேன்னு தங்கச்சி அனுப்பிட்டமேனு நீ ஓட்டுங்க மனைவியோட இருந்துட போற என் நினைப்பு கொஞ்சம் இருக்கட்டும்னா தூண்டி போட்டவனுக்கு கண்ணி எங்கடா இருக்கும்? தக்க மேல இருக்கும். அட கண்ணியாட்டி அவன் மண்டை மேல தான் இருக்கும். ஆர்வம் மட்டும்தான் அங்க இருக்கும். யாரையும் கிராசிகளி கேட்டறீங்க நீதான் அரகறடா நீ தாக்கா தூண்டி போட்டவனுக்கு கண்ணி எங்கடா இருக்குன்னு கேட்டனே. என்ன தக்க மேலதான் இருக்கும். அவன் தூண்டி போட்டு கரை மேல உட்கார்ந்தா அவன் கண்ணு அவன் மண்டை மேல தாண்டா இருக்குண்டே. அவன் பார்வை மட்டும் தாண்டா அங்க இருக்கே. அவன் மண்டை மேல இருக்குது அவன் அம்மா. அண்ணா உன்னுடைய வார்த்தை பிரகாரம் நான் சென்று வருகிறேன். சரி அம்மா போயிட்டு வாட்டா.